எக்ஸாஸ்ட் எல்லாம் மாற்ற போகிறேன். எக்ஸாஸ்ட் மாற்றி வண்டி தரமாக இருக்கும். அப்புறம் இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு எவ்வளோ ப்ரோ வருது ப்ரைஸு? 5799 4799. ஓகே. கீ செயின் ஒன்று புதுசாக வாங்கினேன், நல்லாயிருக்கா? நம்பர் பிளேட் இல்லாமே கொச்சிக்குள்ளே வந்திருக்கோன்னா பார்த்துக்குங்க. நம்ம ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எக்ஸ்பல்ஸ் 210க்கு டயரை மாற்றுறதுக்கு தாங்க போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் இருக்கோங்க. கொச்சியில் ரிப்பப்ளிக் ஆஃப் பைக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டுங்கிற பாருங்க, கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு ஃப்ரண்ட்டு அண்டு பேக்கு ரெண்டு டயருமே பர்ச்சேஸ் பண்ணி மாற்றலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன டயர் வாங்குகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ளஸ் காஸ்ட்டும் எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம ஊரில் 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. இதில் சர்வீஸ் பில் காட்டிகிட்டே இருந்தது. சரி ஓகே, இங்கே பக்கத்தில் இருக்க ஹீரோ ஷோரூமில் விட்டுடலாம் அப்படின்ட்டு இங்கே ஷோரூமில் விட்டேங்க. ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு. அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ ஃபஸ்ட் சர்வீஸ் கொடுத்ததுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணிட்டாங்க. பிபிஎஃப் ஒட்டியிருக்கோம் நம்ம வண்டிக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோஸை. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட் மர்கார்ட்லேயும் நம்ம பிபிஎஃப் ஒட்டியிருந்தாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் வாஷ் சர்வீஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் விட வேண்டான்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க தான் சரி ஓகே ப்ரோ, கொஞ்சம் தான் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது, வாட்டர் வாஷ் பண்ணிக்கிங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க அப்படின்ட்டு நானும் சொன்னேன். வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த பிபிஎஃப் ஃபுல்லாக வந்துருச்சுங்க. அடிச்சுட்ருக்காங்களா அந்த கன்று மாதிரி ஸ்ப்ரே மாதிரி வரும்ல வாட்டர், அதில் அடிச்சு விட்டு பிரித்து விட்டாங்க. தெரியாத மாதிரி ஆக்டிங்கை போட்டானுங்க. பிபிஎஃப் பண்ண கொடுத்துருந்தோம்னா அந்த ஷாப்புக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டேன். அவங்க ப்ரோ வண்டி எடுத்துகிட்டு வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேங்க. கீ செயின் ஒன்று புதுசாக வாங்கினேன், நல்லாயிருக்கா? 2 நிமிஷத்துக்கு வண்டி ஆகட்டுங்க. அது வண்டி எடுத்தோன்னா முறுக்கிட்டு போகக்கூடாது. கொஞ்சம் இன்ஜின் இப்போ தான் நான் ஆன் பண்ணுறோம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வார்ம் அப் ஆகட்டும். ஆஹா, வண்டி ஃபுல்லாக சேராயிருமே. ஆல்ரெடி இப்போ தான் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து நின்றுச்சு. வாட்டர் வாஷுங்க, ஃபஸ்ட் சர்வீஸில் வாட்டர் வாஷ் எல்லாமே பண்ணிவிட்டு வந்து நின்றுச்சு. இங்கே எப்போ வேணால் மழை பெய்யுதுங்க. நம்மக்கிட்ட வேறு நம்பர் பிளேட் இல்லை. ஸோ அதுவும் ஒரு பயமாகவே இருக்குது. நம்பர் பிளேட் இல்லாமே கொச்சிக்குள்ளே வந்திருக்கோன்னா பார்த்துக்குங்க நம்ம எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு. இங்கேருந்து ஷாப் பக்கம்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தாங்க, போயிடலாம். நேற்றே பார்த்திங்கன்னா நான் போயிட்டு டயரை பார்த்து அமௌண்ட்டை கொடுத்து புக் பண்ணிட்டுலாம் வந்துட்டேன். அந்த வீடியோ எடுக்கல. நேற்று மைண்ட் அப்செட்டாக இருந்த இந்த ஹீரோ சர்வீஸ் சென்டரில் தான் சொன்னேன்ல, பிபிஎஃப் போட்டிருந்ததை சர்வீஸ் பண்ணும்போது நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த தண்ணி அடிச்சு ஒன்றுமே தெரியாத மாதிரி நிற்கிறாங்கன்னு எல்லாருமே. எனக்கு வந்தது கோவம். சரி விட்டுட்டு அமைதியாக, தெரியாத நடந்துருச்சு ப்ரோ, தெரியாமல் நடந்துருச்சு ப்ரோ அப்படிங்கிறாங்க. போய் தொலைங்கடா அப்படின்ட்டு வண்டிக்கு கொடுத்தா போதும் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. நான் எப்பயுமே இதனால தான் வண்டி சர்வீஸ் பண்ணும்போது வாட்டர் வாஷ் மட்டும், பைக்கு சர்வீஸ் பண்ணிடுவேன் பைக் ஷோரூமில், ஆனால் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ண மாட்டேன். வந்தாச்சு ஷாப்புக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்க்ராட்சை போட்டு விட்டானுங்க. தாயோலிமா கெட்ட வார்த்தை தாங்க வாயில் வருது. இந்த இதில் ஒட்டி இந்த பிபிஎஃப்பை தான் இது பண்ணி விட்டாங்க. அண்டு வாஷிங்கையும் ஒழுங்காக பண்ணித்தரல. நான் வீட்டுக்கு மறுபடியும் கையால் தொடச்சதுங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் வண்டி க்ளீன் ஆச்சு. அவன் இப்போ தான் திறந்துருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு இருக்காங்க போலங்க. எம்ஆர்எஃப் டயர் சொல்லியிருந்தேன், எம்ஆர்எஃப் டயர் நேற்று புரியல. ஆமாம்மா. அப்புறம் சைடு பேனலும் வேணும் ப்ரோ. இந்த பேனல், அந்த டோர் ஓப்பன் பண்ணுவீங்களா ப்ரோ? டயர் மட்டும் எடுத்துக்கிட்டுங்களா? ஒரு தம்ப்நெயில் மட்டும் ஃபோட்டோ எடுத்துட்டு தரேன். ப்ரோ இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு எவ்வளோ ப்ரோ வருது? ரெண்டு டயர் எவ்வளோ வருது ப்ரைஸு? 5799 4799. ஓகே, 5799 4799. நேற்று தாங்க வாங்கினேன், நானே மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வண்டியில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி டயர் தான். ஆனால் இந்த டயர் என்னென்னா ரோட்டுக்கு ஓட்ட முடியாது. அண்டு எக்ஸாஸ்ட் பாருங்கள், T1 வேறு லெவலில் இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் மட்டும் 15 ரூபா 20 ரூபா வருங்க. இந்த மாதிரி கிட்டாக தான் எனக்கு மாற்றணும்னு ஆசை. பட் நம்ம இதை ரோடு யூஸ் பண்ணுறோமா, அதனால பின்னாடி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. கொரியர் போட்டு விட்ருவீங்களா? கொரியர் டயர் மாற்றணும். இந்த டயர் நம்ம மாற்றணுமா இல்லை நீங்கள் மாற்றணும்? டைம் சொல்லியிருக்கான் அங்கே எப்போ நீங்கள் திரும்பி வரணும்னு எதுவும் சொல்லலை. பார்க்க முடியாதா? மாற்றுறத பார்க்கலாங்களா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. இங்கே அந்த மிஷின்ஸ் எல்லாம் இல்லை. ஓகே ஓகே.
கொஞ்சம் டைம் இருக்கும். அப்படிங்களா? எவ்வளோ நேரம் ஆகும்? 7 மணி டெப்பத்துக்கு கொடுக்கணும். இப்போ 12 மணி வரை. ஏன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரம் தரேன்னாப்ல, அவர் கொஞ்சம் சீக்கிரம் தரேன் அப்படின்னாப்ல நேற்று. ஏன்னா ஊருக்கு போகணும். காலையில் சொல்லியிருந்தேன். നിങ്ങൾ വണ്ടി ഫസ്റ്റ് കയറണം. കയറാൻ മാത്രം ക്ലെയിം വെക്കാം. ഒരു 12 மணி. சரி 12 மணி. எனக்கு ஸ்க்ராட்ச் மட்டும் ரிம் ஏதாவது ஸ்க்ராட்ச் பண்ணியிருப்பாங்க ப்ரோ? மிஷினில். ஓகே, எனக்கு அதுதான் பயம், வேற ஒன்றும் இல்லை. அங்கே ஊர்லேயே கோயம்புத்தூர்லேயே இருந்தது ப்ரோ டயரு. அங்கேயே நான் வாங்காமல் விட்டது. சரி இங்கே கொஞ்சம் நீட்டாக பண்ணி தருவீங்கனால தான் இங்கே வந்தேன். இதுக்காக தான் வந்தது. TN66 AU 9390. ஓகே, வண்டியை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க ப்ரோ. மர்காடு நேற்று வாங்கலை, பே பண்ணியாச்சு. கலர் வந்துட்டு ஒயிட்டு. பார்க்கலாங்களா? அதான் ஒயிட்டா பிளாக்கா? பிளாக்கு. இது வந்து பிளாக் கலர் மர்காடு இல்லைப்பா, சும்மா பார்க்குறேன். இல்லை ஒயிட்டு தான் நல்லா இருக்குது. நம்ம வேணால் ஒயிட்டு பிளாக்கு மாற்றிக்கலாமா இல்லை என்னன்னு தெரியல. அப்புறம் பார்த்து கொஞ்சம் மெதுவாக ஓட்டிட்டு இது மட்டும் ஃபஸ்ட் ரைஸே ஒன்று இப்போ தான் விட்டுது. அதுனா ஓகே ஓகே ப்ரோ அந்த மர்காடு வந்து கழட்டி பார்சல் போட்டுருங்க. மர்காடு டயர் 2 ஓகே, இதை மாட்டிடுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரி ஓகேங்க, நம்ம வந்துட்டு பின்னாடி வரலாம். விலாக் வந்துட்டு அது மாற்றின பின்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்போ இருக்குது என்னன்ட்டு. உங்களுக்கு என்னோடய லுக்கை காட்ட போகிறேன். லுக்கு மீன்ஸ் நான் வந்துட்டு மாஸ்க் போட்டிருப்பேன் அண்டு ஹெல்மெட் மவுண்ட் பண்ணியிருப்பேன். இதுதான் என்னோடய லுக்கு. நான் ஒரு ஏலியன். சும்மாங்க காமெடிக்கு தான். இதுதாங்க நம்ம காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லையா வண்டிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டயர் மாட்டியாச்சுங்க. இந்த டயர் தாங்க அது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே மாற்றியாச்சுங்க. தெரியுதுங்களா? நான் அது மாற்றுறது காட்டில், ஏன்னா அவங்க வந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு போய் மாற்றுறேன் அப்படின்னாங்களோ, அதனால தான் காட்டில் MRFில் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே சேர்த்து ஒரு 11,000 பக்கம் வந்துருச்சுங்க. வண்டி இப்போ லுக்கு நொறுக்கி விடுது. தெரியுதுங்களா? அது மழைங்கிறனால என்னால் மவுண்ட் பண்ணவும் முடியலையா, சரி ஓகே இப்படியே எடுத்துடலாம் அப்படிங்கிறனால தான் இப்படி எடுத்தேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கரெக்டாக. இதுதாங்க. அண்ட் இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேலிக்கு ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் இந்த வண்டி இந்த டயரை வச்சு ஸ்ட்ரீட்டுக்கு ஓட்ட முடியாதுங்க. நல்லா எனக்கு இப்போ நான் ஓட்டிகிட்டு வரும்போதே பார்த்தேன், ஒரு மாதிரி மல்ட்டி விட்டுட்டு இருந்தது. ஸ்ட்ரீட்டுக்கு இந்த டயர் வச்சு ஓட்ட முடியாது. அண்டு நம்ம ரேலி ஓட்டுறோம், ஆஃப் ரோடு ஓட்டுறோம் அப்படின்னா இந்த டயர் சூப்பராக இருக்கும். ஸ்ட்ரீட்டுக்கு கன்ஃபார்ம் ஸ்ட்ரீட்டில் ஓட்டணும் அப்படின்னா ஃப்ரண்ட் டயரை மட்டும் நம்ம வந்து நார்மல் டயர் மாதிரி மாற்றிடணும். இந்த டயரை கழட்டிட்டு நார்மல் டயரை போட்டுடணும். பேக்கில் இதே விட்டுடலாம், பேக்கில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃப்ரண்ட்டில் மட்டும் மாற்றணும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டாக அப்படியே ஆடுது, ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் விடும்போது. புது டயருங்கிறனால அப்படி தான் இருக்கும். நமக்கு இந்த டயரில் ஓட்டி பழக்கம் இல்லை. ஸோ அது கொஞ்ச நாள் அப்படி தான் இருக்கும். பார்த்துக்கலாம், என்னென்னு பார்த்து சொல்லுங்க. இன்னி வண்டியில் வந்துட்டு லுக் வைஸ் கொஞ்சம் நிறையா சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த சாரி கார்டு, இந்த கார்டு இருக்குல்ல, இந்த கார்டு, அப்புறம் இந்த பின்னாடி இருக்கிற இந்த கார்டு எல்லாத்தையும் தூக்கி விசிறிட்டு, அது மட்டும் இல்லைங்க இந்த இண்டிகேட்டரு எல்லாமே தூக்கி விசிறிடலாம், கழட்டி கைலாங்கடைக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு வண்டியை பார்த்தா வண்டி லுக்கு தரமாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த இது இருக்கிறனால உங்களுக்கு, அந்த சாரி கார்டு இருக்கிறனால உங்களுக்கு வண்டி டயர் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அண்டு நான் இப்போ நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோன்னா கொச்சியில் தாங்க. எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியலங்க. மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டே இருந்ததா. இங்கே பாருங்கள் சுற்றி ஒரு மாடு இருக்குது. எனக்கே வினோதமாக தான் இருக்குது. சுற்றி மழை பெஞ்சிட்டு இருந்தனால சரி ஒரு பக்கம் போகலாம் அப்படின்ட்டு ஏதோ கட்டுக்குள்ளே பூந்து வந்தேன். சரி நின்று பேசிவிட்டு இந்த விலாகை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இன்னும் என்னங்க நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான் விலாகு. அதான் சொன்னால இந்த PPF வேறு உறிஞ்சு வந்துருச்சு. அதுவும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா தான் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஹீரோ சர்வீஸ் சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டாங்க. ஸோ அது ஒரு கொடுமை. ஓகே
இதோட வீடியோ நான் எண்டு பண்ணிக்கிறேங்க. நான் உண்மையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு என்ன வேறு எதாவது அப்டேட் பண்ணுறேன்னு அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி அண்டு எல்லாத்துக்கும் பரப்பி விடுங்க. நம்ம வீடியோ நம்ம யாருன்னு தெரியட்டும், காட்டட்டும். இன்னும் நிறைய அப்டேட் இருக்குதுங்க, சொல்கிறேன். நிறையா இன்ஜின்லேருந்து நிறைய அப்டேட் பண்ண போகிறேன். எக்ஸாஸ்டெல்லாம் மாற்ற போகிறேன். எக்ஸாஸ்ட் மாற்றி வண்டி தரமாக இருக்கும். வண்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுக்குன்னு வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பின்னாடி அதை யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை.